அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 23 பௌர்ணமி அன்னைக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிரக பயிற்சி அப்படின்னு சொன்னால் மனித வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த இடமாற்றங்கள் மக்களினுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகங்கள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய பல கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெயர்ச்சியாக மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 தடவை கூட அவர்கள் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வாறு கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ராசிகளுக்கு மாறப்போகக்கூடிய காரணத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அனுபவிப்பாங்க. சில ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தலாம், இல்லை பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மே 23ஆம் தேதி அன்று பௌர்ணமி அன்னைக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் புதன், சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய், ராகு அப்படின்னு கிரகநிலைகள் இருக்குது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வாழ்க்கையை குறிக்கோளுடன் நடத்தி வெற்றி காணக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மனதிடம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பணவரவு நன்றாகவே இருக்கும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்கிறது மற்றும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீணான அவச்சொல்வாங்க நேரிடும். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் ஏற்றம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறலாம். வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகளும் தோன்றி மறையுங்க. உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அவை போய் சேர்ந்தனவா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்காணிப்பது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம். கடித போக்குவரத்தால் சற்று அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. வீண் பேச்சுக்களையும் தவிர்ப்பதும் நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்க பெறும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் அகலப்பெறும். பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது. வரவும் செலவும் சரியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது. எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட தோன்றலாம். அதனால் சற்று நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம்.
வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பது தவிர்த்துவிட்டு தீர ஆலோசித்து எதிலையுமே ஈடுபட பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் தங்களுடைய முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் விரைவாக முடிவடையும். வெளியூர் பயணங்கள் வந்து சேரலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். அதே மாதிரி தகுந்த ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தர வகையில் இருக்கும். சுப செலவுகள் சற்று அதிகமாகத்தாங்க செய்யும். திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரலாம். அதனால் மிகவும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கறதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகலுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும். மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். லாபம் சற்று அதிகரித்து காணப்படும். புதிய தொழில் தொடங்குவீங்க. கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. நம்பிக்கை உகந்தவர்களாக பழகுவாங்க. அதே மாதிரி வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. வரி செலுத்துறது முறைகளை பின்பற்றுவது நல்லது. வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இருப்பினும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிக முயற்சிக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே பார்க்கும் பொழுது ஒரு லாபம் உண்டாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும். வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தைரியத்துடன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீர நடை போட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பண வரத்து கிடைக்கப்பெறுவாங்க. குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது உசிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக பெறும். உடல் ஆரோக்கியம் அடையும். செல்வ வன்மை அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விட்டு கொடுத்து நடப்பது நன்மை அளிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். பயணம் செல்ல நேரிடலாம். அதே மாதிரி சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பணவரவும் அமோகமாக இருக்கும். அதனால் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மேலதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. மற்றவர்கள் மேலே சற்று இரக்கம் உங்களுக்கு உண்டாகலாம்.
தீயோர் சேர்க்கையால் அவதிப்படவும் நேரலாம். அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவது அவசியமாகிறது. பொருளாதார வளம் சிறப்பாகவே இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் மீதான அவ்வப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிரும். அதே மாதிரி இசைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரலாம். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டி வரும். உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சற்று வேகம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். உங்களுக்குரிய பரிகாரம் திங்கட்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய அம்மனை தரிசித்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும். எதிலையுமே வெற்றி உண்டாக பெறும்.